திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம திருமந்திரத்துல 2ஆம் தந்திரத்துல கர்ப்பக்கிரியை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கரு எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த கருமுட்டை எப்படி உடலா மாறுது, அந்த உடலுக்குள்ள உயிர் எப்படி புகுத்தப்படுது, அந்த உயிரோட சேர்ந்து என்ன தத்துவங்கள்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப 13 பாடல் பார்த்துட்டோம். அந்த 13 பாடலையும் லைட்டா பார்த்துட்டு அடுத்த பாடல் வருவோம். அப்பதான் கொஞ்சம் இன்னும் ஈஸியா புரியும். இதுல அதிகமா சொல்றது அந்த உடலுக்கு என்னென்ன தத்துவங்கள், ஒவ்வொரு தத்துவங்களா கொடுக்கப்படுறத தான் சொல்லியிருக்காங்க. முதல் பாடல்ல 25 தத்துவங்கள் ஒவ்வொரு பிறவிக்கும் பிரிந்து திரும்ப அதே 25 தத்துவங்கள் ஒன்று சேர்க்கப்படுது. இது முதல் பாடல். 2வது பாடல் 10 மாத காலமும் இறைவன் கருப்பையில் இருந்து காக்கின்றான். 3வது பாடல் நம்ம செய்ய வேண்டிய வினைகள் அனைத்துமே ஆண் பெண் இன்புறும் காலத்திலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. 4வது பாடல் அந்த விந்துவானது 2 ஆண் பெண் 2மாக பிரிந்து அதுதான் பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ள போகுது. அந்த XY குரோமோசோம்ஸா பிரிகிறது. இந்த விந்து ஆணினுடைய ஆஜ்னா சக்கரம் உச்சந்தலையிலேயே புகுந்து அங்க இருந்துதான் அது இறங்கி விந்துவாக வெளிப்படுகிறது. அடுத்து இந்த விந்துவானது அந்த கருமுட்டைக்குள் உள்ள செல்வதற்கு ஒரு ஃபோர்ஸ் மாதிரியான ஒரு காற்று தான் தனஞ்சயன் வாயு. அது அந்த இன்புறும் காலத்திலேயே அந்த விந்துவுடன் சேர்ந்து கருமுட்டைக்குள் புகுத்தப்படுகிறது. அப்ப இவ்வளவு நேரம் 25 தத்துவங்கள் மட்டுமே பார்த்தோம். இப்ப அடுத்த தத்துவமா தனஞ்சயன் வாயு, தத்துவம் கிடையாது, தனஞ்சயன் வாயு சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். அந்த தனஞ்சயன் வாயுவோட சேர்ந்து மற்ற 9 வாயுக்கள், அதோட சேர்ந்து 8 விதமான உணர்வுகள், பிராணனானது 12 விரல் கிடை பிராணன், அதோட அளவு 12, இது எல்லாமே புகுத்தப்படுகிறது. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 குணங்கள் பார்த்தோம். ரஜசிக் குணம், சாத்வீக குணம், தமசிக் குணம். இந்த 3 குணங்களும் அந்த கருவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் முன்னோர்களுடைய சாயம் அந்த கருவுக்கு வழங்கப்படுகிறது. எல்லாமே நாம வினைகளை தீர்ப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அடுத்து வாக்கு, 4 விதமான வாக்குகள்: சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வாக்குகள் தரப்படுகிறது. அதன் மூலமாதான் எண்ணங்கள் அந்த அந்த கருவுக்கு வர வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் ஸ்தூலமா நம்ம பார்க்கக்கூடிய எலும்பு, நரம்பு, மாமிசம், இரத்தம், இது எல்லாமே தரப்படுகிறது. இவ்வளவு இதுவும் கொடுக்கப்படும் போது சதாசிவன் எப்படி அந்த கருவுக்குள் செல்கிறான் அப்படின்னா, ஒரு மிதமான வெப்பமாக அந்த உடல் முழுவதும் பரவி நிற்கின்றான். இதுவரைக்கும் நாம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் ஒரு பாடல் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பிறவிலையும் ஆன்மா வினைகள் செய்யப்பட்டு அடுத்து அந்த உடல் அழிந்த பிறகு அந்த ஆன்மா மட்டும் திரும்ப அதை தூய்மைப்படுத்தி நீராட்டி அப்படின்னு பார்த்தோம். தூய்மைப்படுத்தி அந்த ஆன்மா மீண்டும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டைக்குள் புகுத்தி அடுத்த வினைகளை தீர்ப்பதற்கு தயாராக்கப்படுகிறது. ஏன்னா வினைகள் தீராது. 3 வினைகளா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்னு பார்த்தோம். சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினைன்னு வினைகள் கூடிக்கிட்டே போகும். அப்ப அதை குறைப்பதற்காக ஆன்மா பல பிறவிகள் எடுப்பதற்காக ஒவ்வொரு பிறவிலையும் அந்த ஆன்மா காக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு அடுத்த கருவுக்கு தயாராகிறது. இதுவரைக்கும் நாம பார்த்தோம். இன்னைக்கு 464வது பாடல் பார்க்கலாம்.
சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிர மத்தே தோன்றும் அவ்யோனியும் புக்கிடும் என்விரல் புறப்பட்டு நால்விரல் அக்கரம் எட்டும் என்சான் அது ஆமே. இதுக்கு முன்னாடி பாடல்ல நம்ம பார்த்தோம் 12 விரல் கிடை அந்த பிராணன் வருது, அந்த அதுக்கான விளக்கம். அது என்ன 12, அது என்ன 8, அது என்ன 4 அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த பாடல்ல கொடுக்கப்படுது. சுக்கில நாடியில் சுக்கிலம் அப்படிங்கிறது ஆணினுடைய அந்த விந்துவை தான் சுக்கிலம் அப்படின்னு சொல்றாங்க. நாடியில்னா அது ஒரு நம்மளுடைய உச்சந்தலையில தயாரான அந்த விந்து, அது அப்படியே கீழே இறங்கி வரக்கூடிய அதுதான் அந்த பாதை தான் வந்து சுக்கில நாடி. அந்த சுக்கில நாடியில வரக்கூடிய அந்த சுக்கிலமானது தோன்றிய வெள்ளியும், அதனுடைய நிறம் வந்து வெள்ளி போல இருப்பதனால அத அத வந்து வெள்ளியோட ஒப்பிட்டு தோன்றிய வெள்ளியும், அந்த சுக்கிலத்தை தான் சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும். வியோனி அப்படிங்கிறது பெண்ணினுடைய கருப்பை இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல தோன்றக்கூடிய அக்கிர மத்தே தோன்றும் அப்படிங்கிறது பெண்ணிடம் தோன்றக்கூடிய அந்த ஸ்ரோனிதமானது செந்நிறமானது, சிவப்பு நிறத்தை உடையது. ஆணினுடைய விந்து வெள்ளி நிறம், பெண்ணினுடைய ஸ்ரோனிதம் செந்நிறம். அக்கிரமத்தே தோன்றும் அந்த செந்நிறமாக தோன்றக்கூடிய ஸ்ரோனிதம் அவ்யோனியும் வியோனியில் தோன்றப்படுகிறது. புக்கிடும் என் விரல். இந்த சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் சேரும்போது சுக்கிலம் வந்து என் விரல் புறப்பட்டு அந்த சுக்கிலத்தினுடைய வேகம் வந்து 8 விரல் கிடை. இப்ப நமக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி இருக்கு என்கிட்ட, இத்தனை ஹார்ஸ் பவர் இருக்கு, நம்ம ஒரு அளவு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த விந்துவினுடைய அந்த பிராண சக்தியினுடைய அளவு வந்து 8 விரல் கிடை அது வந்து இருக்கு. அந்த விந்து போகக்கூடிய அந்த வேகம். புக்கிடும் என் விரல் புறப்பட்டு 4 விரல், அது போய் அந்த ஸ்ரோனிதத்தோட சேரக்கூடிய அதுல புகுந்து செல்லக்கூடிய அந்த அளவு வந்து 8 விரல் 4 விரல் கிடை. 4 விரலுக்கு அது புகுந்து போகக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு. அது நகர்ந்து வரக்கூடியது 8. ஆக மொத்தம் அந்த சுக்கிலம் ஸ்ரோனிதம் இரண்டும் சேரும்போது மொத்தம் வந்து 12 விரல் பிராணனுடைய அளவு வந்து இருக்கு. அக்கரம் 8ம் என் சான் அதுவாமே. அந்த 12ம் 8ம் 4ம் சேர்ந்து மொத்தம் வந்து 12 விரல் பிராண சக்தியோட தான் ஒரு கரு வந்து உருவாகணும். ஆனா அது சூக்குமமா 8ம் ஸ்தூலமா 8ம் சூக்குமமா 4ம் இருக்கிறனால கடைசியா அந்த என்சான் உடல் அப்படின்னு சொல்றாங்க. 8 அளவு உடைய அந்த கரு குழந்தை வந்து உருவாகுது. நம்மளுடைய தலைக்கு மேலதான் அந்த மீதி 4 விரல் பிராணன் வந்து இருக்கு. மொத்தம் 12. ஆனா நம்மளுடைய உடல் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 8. அந்த கணக்கை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 8ம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நம்ம காலையில யோகா செஷன்ல பாக்குறோம் இல்லையா, ஆ உ இம், இந்த 3ம் தான் வந்து ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்துல இருந்து தோன்றக்கூடியது. இந்த 3ம் சேர்ந்தது தான் ஓம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த நாதமானது ஆ உ இம்மா நம்ம உடலுக்குள்ள இருக்கு. ஏன்னா நாதத்துல இருந்துதான் எல்லாமே வருது. அப்ப இந்த உடலை இயக்குறதுக்கும் இந்த 8 விரல் பிராணன்ல 3 வந்து ஆ உ இம் அப்படிங்கிற நாதமா உள்ள வருது. மீதி 5 என்னன்னா, இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களால ஆன உடல். அந்த பஞ்சபூதங்களுக்கான சத்தம் நம்ம சக்கரங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா, முதல் சக்கரம் மூலாதாரத்துக்கான சத்தம் வந்து லம், 2வது சக்கரத்துக்கான சத்தம் வந்து வம், 3வது சக்கரத்துக்கான சத்தம் வந்து ரம், 4வது சக்கரத்துக்கான சத்தம் வந்து யம், 5வது சக்கரத்துக்கான சத்தம் வந்து ஹம். லா
வா, ரா, யா, ஹா. இந்த 5 தான் வந்து முதல் 5 சக்கரங்களுக்கான சத்தம். இந்த 5ம் தான் வந்து பஞ்சபூதங்களா நம்ம உடலுக்குள்ள 5 சக்கரங்களா இருக்கு. அப்ப நிலபூதத்துக்கான சத்தம் வந்து லா, நீருக்கான சத்தம் வா, நெருப்புக்கான சத்தம் ரா, காற்றுக்கான சத்தம் யா, ஆகாயத்துக்கான சத்தம் ஹா. நாதத்தினுடைய சத்தம் ஆ, உ, இம். பஞ்சபூதத்துக்கான சத்தம் இந்த 5. ஆக மொத்தம் இந்த 8 சவுண்டு, இந்த நாதம் தான் நம்ம உடல்ல 8 விரல் பிராணனா இருந்து இந்த உடலை வந்து இயக்குது அப்படிங்கறத தான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 8க்கான அர்த்தமும் கொடுத்துட்டாங்க. 8ங்கிறது நாதம் ஆ, உ, இம்மும் பஞ்சபூதத்துக்கான சத்தம் 5 சத்தம். இந்த 8ம் தான் சேர்ந்து இந்த உடலை வந்து இயக்குது. இந்த 8 எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆணினுடைய சுக்கிலத்துல இருந்து 8ம், பெண்ணினுடைய ஸ்ரோனிதத்துக்குள்ள புகும்போது அதுல 4ம், 2ம் சேர்ந்து 12ல 8 வந்து எண்சான் உடலா நமக்கு வந்து கிடைக்குது. அந்த 8க்குள்ள இருக்கக்கூடிய 8 வித நாதம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த பாடல் 465. போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில் ஏகத்துள் ஆங்கே 2 8 மூவைந்து மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே. இப்ப அடுத்த பாடல்ல அடுத்து சில தத்துவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்ப இதுல வந்து அந்த 8 பிராணன் அதற்கான சத்தம் என்னன்னு சொன்னாங்க. இப்ப அடுத்ததுல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். போகத்துள், போகம் அப்படின்னா ஒரு இன்பம், ஒரு சந்தோஷமான நிலை. அததான் வந்து போகம் அப்படின்னு சொல்றோம். எப்ப போகம் ஏற்படுது அப்படின்னா ஆண் பெண் இன்புறும் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ப நிலை தான் போக நிலைன்னு இங்க கொடுத்திருக்காங்க. போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும், அந்த அந்த இன்புறும் காலத்துல அங்க இருக்கக்கூடிய புனிதன் அப்படிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல். இறைவனும். அப்ப அந்த இன்புறும் காலத்தில் அங்க இருக்கக்கூடிய இறைவனும் கோஷத்துள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில். கோஷம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. கோஷம்னா ஒரு பகுதி, ஒரு லேயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதத்தான் கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகத்துல வந்து கோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஸ்தூல உடல், சூக்கும உடல் அப்படின்னு 2 உடலா சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்தூல உடலுக்கு உள்ளதான் சூக்கும உடலா இருக்கு. அப்ப அத வந்து 2 கோஷமா எடுத்துக்குவாங்க. சூக்கும உடல் ஒரு கோஷம், அதுக்கு மேல இன்னொரு ஒரு லேயரா ஸ்தூல உடல். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வெங்காயத்தை எடுத்து இப்படி உரிச்சோம்னா ஒரு லேயர் வரும். அடுத்து உரிச்சோம்னா அடுத்து ஒரு லேயர், இப்படியே ஒவ்வொரு லேயரா உரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து கோஷம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வெளியில தெரிகிறது ஒரு உடல். இந்த உடலை நாம பிரித்து பார்த்தோம்னா இந்த தத்துவங்கள்லாம் பொருத்தப்பட்ட உள்ள ஒரு உடல் இருக்கும். அப்புறம் அந்த உடலையும் பிரித்து பார்த்தோம்னா உள்ள வந்து இறைவன் இருக்கிறான். அப்போ ஒரு 3 விதமான லேயர் நம்ம உடல் அப்ப இப்ப இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சில தத்துவங்கள்ல 5 கோஷங்கள் நம்ம உடல்ல இருக்கு, 7 கோஷங்கள் இருக்குன்னு ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதமான தத்துவங்களை சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல அவர் கோஷம் அப்படின்னு சொல்றது இந்த உடலுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேயரை வந்து சொல்லியிருக்காங்க. கோஷத்துள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில். நம்ம உடலுக்குள்ள இப்ப இன்னொரு ஒரு உடலா இருக்கிறது எதுன்னா நம்மளுடைய பெண்ணினுடைய அந்த கர்ப்பப்பை தான் உள்ள ஒரு கோஷமா இருக்கு. ஆகம் கொணர்ந்த அதுக்கு உள்ள வந்து அந்த கருவை பாதுகாப்பா வச்சிருக்காரு. இந்த உடலுக்குள்ள எங்கேயும் வைக்காம அதுக்குள்ள ஒரு லேயர் அமைச்சு, ஒரு கர்ப்பப்பை அமைச்சு அதுக்குள்ள ரொம்ப பக்குவமா அந்த இறைவனானவன் அத கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்ப அவனுடைய கொடை வந்து எவ்வளவு வியப்பானது அப்படிங்கறத தான் அந்த கொடை தொழில்னு அவர் செய்த தொழில வந்து வியந்து சொல்லியிருக்காரு. ஏகத்துள் ஆங்கே
2 8 35. ஏகத்துள் அப்படிங்கிறது அந்த ஆண் பெண் கூட்டுறவின் போது ஆஹ் இரண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏகத்துள் ஆகிய 2 8 35. 2 8னா 2 இன்ட்டு 8, 2 8 பெருக்கி இருக்காங்க. அப்ப அதுல ஒரு 16 வரும். 35 3 இன்ட்டு 5, அதுல ஒரு 15 வரும். ஆஹ் இந்த 16 பிளஸ் 15 இரண்டையும் சேர்த்தா 31. 8 பிளஸ் 35 31 தத்துவங்கள் இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தத்துவங்கள் 25 தான் பார்த்தோம். அது போக 10 பிராணன் சேருது, 8 உணர்வு சேருது, 12 விரல் பிராண ஆற்றல் சேருது, இதெல்லாம் பார்த்துவோம். தத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 25 தான் பார்த்தோம். இப்ப அந்த தத்துவங்கள் 31 மாறிடுச்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு 6 தத்துவங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே. இந்த 31 தத்துவங்கள் சேரும் போதுதான் அந்த இடத்துல ஒரு முட்டை முட்டை செய்தானே அப்படிங்கும்போது அது ஒரு கரு முட்டையா அதுக்கப்புறம் தான் உருவாகுது. அந்த விந்துவும் அந்த கருமுட்டையும் சேர்ந்து ஒரு ஒரு உயிர் பிண்டமா இப்பதான் வந்து உருவாகுது. இந்த 6 தத்துவங்கள் இப்ப சொல்ற 6 தத்துவங்கள் சேர்ந்த பிறகு அந்த 6 தத்துவங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். திரும்ப இதுல லைட்டா ஆண் பெண் இன்பமாக இருக்கும் காலத்தில் அங்கே காக்கும் பொருட்டு இறைவனானவன் பெண்ணினுடைய கோஷத்துள் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு உடலான கர்ப்பப்பைக்குள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில் அங்கே வளரக்கூடிய அந்த கருவை பாதுகாக்கும் பொருட்டு ஏகத்துள் ஆங்கே 2 8 35 31 தத்துவங்களையும் புகுத்தி மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே. நம்மளுடைய அந்த இன்பத்திற்காக அங்கு ஒரு கருமுட்டையை செய்து உயிர்ப்பிக்க செய்கிறான். இப்ப இந்த 6 தத்துவங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஏற்கனவே பார்த்த 25 தத்துவங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒருக்க வேணா பார்க்கலாம். முதல் பார்த்தது புருடன், ஆன்மாவாகிய புருட தத்துவம். அப்புறம் அந்த புருடனுக்கு தேவையான மனம், அந்த மனதை இயக்க புத்தி, அது பதிவு செய்யப்படுறதுக்கு சித்தம், நான் அப்படிங்கிற அகங்காரம், இந்த 5 இதை அப்படியே தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய அந்த உணர்வு, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல், இந்த 5 உணர்வுகளை தன்மாத்திரைகள், அதை அப்படியே தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஞான இந்திரியங்கள், வெளியே போய் நமக்கு ஞானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருவிகள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அதை தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள், தொழில் கருவிகள், நம்ம உடல்ல தொழிலை செய்யக்கூடிய கருவிகள், கை, கால், வாய், எழுவாய், கருவாய், இந்த 5ம் கர்மேந்திரியங்கள், அதை தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது எல்லாமே இயக்குறதுக்கு பஞ்சபூதங்களான மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆக மொத்தம் இதுதான் 25 தத்துவங்கள் இதுவரை நாம பார்த்தது. இது எல்லாமே அசுத்த மாயையிலிருந்து வரக்கூடிய தத்துவங்கள், இதை தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தத்துவங்களுக்கு பெயர் வந்து வித்யா தத்துவங்கள். வித்யா அப்படின்னா நம்ம இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வித்யாசாலா அப்படின்னு சொல்றோம். வித்யா அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு வித அறிவை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப வித்யா தத்துவங்கள்னா இந்த தத்துவங்கள் மூலமா தான் நாம பக்குவப்படுறோம், அடுத்த நிலைக்கு போக போறோம் இந்த இந்த தத்துவங்கள் மூலமா. அதுல முதல் தத்துவம் வந்து காலம். இப்ப இந்த இந்த கரு வந்து இந்த கருமுட்டை இந்த ஆண் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டு இது மூலமா அந்த கரு உடல் எடுத்து வருது அப்படின்னா இந்த அம்மா அப்பாக்கு இவங்க மகனாவோ மகளாவோ எத்தனை காலம் இருக்க வேண்டும், இல்ல இது வந்து ஒரு செடி கொடியா அந்த கரு உருவாகி வருது அப்படின்னா அது செடி கொடியா எவ்வளவு காலம் இருக்கணும். இப்ப அதே இது ஒரு எறும்பா இருக்குன்னா அதோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மி.
இந்த கொசு, சின்ன சின்ன பூச்சிகள்னா இன்னும் கம்மி. சாயந்தரம் வந்து நைட்டுக்குள்ள அது அழிஞ்சிடும். இந்த ஆமை, முதலெல்லாம் எடுத்தோம்னா, அது வந்து பல 100 ஆண்டுகள் வந்து வாழும். அப்ப ஒவ்வொரு க அந்த கருவுக்கும் அந்த ஆன்மா செய்த வினைக்கு ஏற்ப வந்து காலம் குடுக்கப்படுது. இப்ப எல்லாமே மனித பிறவியா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காலம் கிடையாது. இவங்க வினைய கழிக்கிறதுக்கு எத்தன காலம் எடுக்கப்படணும் அப்படிங்கிறது, அந்த கால தத்துவம் தான் முதல் தத்துவம் குடுக்கப்படுகிறது. காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தத்துவம் நியதி. இப்ப நான் வந்து ஒரு மரமா நானு உருவெடுத்திருக்கேன். இந்த பிறவி நான் மரமா பிறந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும். நான் இந்த இந்த தொழில் மட்டும் தான் இந்த மரமா இருந்து நான் வந்து செய்ய முடியும். அந்த மரமா எடுத்த காலத்துல, நான் வந்து ஒரு ஒரு விலங்க கொல்றதுக்கோ, அதுக்கெல்லாம் எனக்கு வந்து உடல் கிடையாது. மரத்துக்குன்னு உரிய என்ன ரூல்ஸோ அது மட்டும் தான் இருக்கும். அடுத்த பிறவியில நான் ஒரு சின்ன புழுவா இருக்கேன் அப்படின்னா, அந்த பிறவியில எ என்னால பறக்க இதுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா, புழுவுக்கான ரூல்ஸ் இதுதான். இந்த இது மட்டும் தான் இதால செய்ய முடியும் அப்படின்னு, அந்தந்த அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியதி குடுக்கப்படுது. நியதினா, நீதின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தந்த ரூல்ஸ் குடுக்கப்படுது. அதுதான் நியதி. காலம், நியதி, அதுக்கப்புறம் கலை. கலைனா நம்ம சொல்றோம் இல்லையா? கலைஞன், அ கலைத்தொழில் அப்படின்னா, இப்ப அவங்க நல்லா பாடுறாங்கன்னா, அது ஒரு கலை. ஆடல் ஒரு கலை, வரையிறது ஒரு கலை, சமையல் ஒரு கலை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே அதுக்கே உரிய ஒரு தனி கலை வந்து குடுக்கப்படுது. இப்ப இந்த பிறவில நான் ஒரு 8 கால் பூச்சியா பிறக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன கலை கொடுக்கப்படுதுன்னா, அதோட அந்த எச்சில்ல இருந்தே வீடு கட்டக்கூடிய ஒரு கலை. அது மற்ற பறவைகளாலேயோ, பூச்சிகளாலேயோ செய்ய முடியாது. அது அந்த 8 கால் பூச்சிக்கே உண்டான ஒரு கலை. இப்ப ஒரு குருவியா நான் வந்து இந்த பிறப்பெடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த தூக்கணாங்குருவி பார்த்தா தலைகீழா அ அதுக்கு அந்த வாசல் வச்சு தலைகீழா தொங்குற மாதிரி கூடு கட்டும். அதுக்குள்ள அது போயி சேஃபா முட்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு கூடு கட்டும். மற்ற பறவைகளுக்கு அந்த கலை குடுக்கப்படல. இந்த பறவைக்கே உண்டான இந்த கலை. அது மாதிரி ஒரு மீனுக்கு ஒரு விதமான கலை. ஆ ஆமை பார்த்தோம்னா, அது கரையில முட்டை போட்டுட்டு தண்ணிக்குள்ள போயிரும். அது எப்ப குஞ்சு பொரிக்க போதோ, கரெக்ட்டா அது வந்து அதோட குஞ்சுகள வந்து கூட்டிட்டு போகும். அப்ப அது அந்த ஆமைக்கே உரிய ஒரு கலை. அது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம நெறைய பேர் இருக்கோம். ஒருத்தவங்க பார்த்தா சூப்பரா சமைப்பாங்க. ஒருத்தவங்க நல்லா வீண வாசிப்பாங்க. அது அந்தந்த அ ஆன்மாக்கு கொடுக்கப்பட்ட கலை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லா உயிர்களுக்குமே ஒரு கலை வந்து கொடுக்கப்படுது. நம்ம எனக்கு ஒரு திறமையுமே இல்ல. அ அவளுக்கு பிறக்கும்போதே அது நல்லா வந்துச்சு, இது நல்லா வந்துச்சுன்னா, நமக்கும் ஒரு கலை உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. நாம வந்து அத என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டல, முயற்சி பண்ணல. நாம முயற்சி பண்ணா கட்டாயம் நமக்குள்ள என்ன கலை இருக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். சிலருக்கு வந்து அந்த வீட அழகா பராமரிக்கிறதும் ஒரு கலை. அவங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை இருக்கும். அந்த இப்ப நம்ம வந்து இந்த கலைய உணரவே இல்ல. எனக்குன்னு என்ன திறமை இருக்கு, எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா, இந்த இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து போகும்போது தான் நாம வந்து இறைநிலை அடையிறோம். அப்ப நமக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்காம நம்ம வாழும்போது, அந்த தத்துவங்கள வந்து கடக்கவே முடியாது. அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு கலை இருக்குன்னா, அத வந்து நாம உணர முயற்சி பண்ணணும். இது 3வது தத்துவம் கலை. காலம், நியதி, கலை, அதுக்கப்புறம் வித்தை. வித்தை அப்டின்னா, இந்த தெருவுல வித்த காமிச்சிட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்லுவோம். அ நல்லா வித்த கத்து வச்சிருக்க அப்டின்னு சொல்லுவோம். அப்ப வித்தைனா அத வந்து ரிப்பீட்டடா செய்றது. இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு வந்து நல்லா படம் வரைய வருது. இதான் என்னுடைய கலை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னா, அத அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த கலைய வித்தையாக்கணும். வித்தைனா, அத ரிப்பீட்டடா செஞ்சுகிட்டே இருக்கணும்.
எனக்கு வரைய தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன். போதும் அப்படின்னு அத விட்டுறக்கூடாது. அத நாம திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டே இருக்கணும். அதுல ஆர்வத்த அதிகமாக்கி, அதுல இன்னும் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து வித்தை. அதுவும் நமக்கு கொடுக்கப்படுது. நம்ம கரெக்ட்டா அந்த என்ன கலை நமக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னா, அத நாமளே வித்தையாக்குவோம். இப்ப நம்ம பிள்ளைங்கள நம்ம என்ன பண்றோம்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய கலை என்ன அப்படிங்கிறத அவங்க தேடி கண்டுபிடிக்க நாம விட மாட்டேங்கிறோம். நம்மளா போயி, "நீ டான்ஸ் பழகு, நீ இத பழகு, நீ எல்லாத்தையுமே பழகுன்னு" இப்ப நமக்கு பேராசையே அதான். எனக்கு தெரியாததெல்லாம் என் பொண்ணு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ட்டு இந்த கிளாஸ், அந்த கிளாஸ்ன்னு எல்லாத்துலயுமே விட்டுர்றோம். இப்போ ஒரு இப்ப என் என் பொண்ணுக்கு வந்து அ ஒ வீணை வாசிக்கிறது தான் அவளுக்கு உண்டான கலை அப்டின்னா, அத அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வந்து டைப் கிளாஸ்னா என்ன? அ இந்த அ யோகானா என்ன? பரதம்னா என்னன்னு அவளுக்கு பல கலைகள காமிக்கலாம். அதுல அவளுக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னா, அதுல அவ விரும்பி செய்வா. அதுல ரிப்பீட்டடா செய்வா. எத்தன கிளாஸ் போனாலும், அந்த வீணை கிளாஸ் மட்டும் விரும்பி போவா. திரும்ப திரும்ப போவா. அவளா பிராக்டிஸ் பண்ணி பாப்பா. அப்ப அதுதான் கலையும், வித்தையும். அத விட்டுட்டு இது எனக்கு பிடிக்கல. இதுல பெருசா நீ ஷைன் ஆக மாட்ட. நீ இந்த கிளாஸே போ, இத போ, அத போன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு உண்டான கலைய அவங்க விட்டுடுறாங்க. அத அவங்க பிராக்டிஸ் பண்ண அந்த 2 தத்துவங்களையும் நாமளே வந்து கெடுத்துடுற மாதிரி போயிருது. அந்த கலை, வித்தை. இது வந்து தானாவே நமக்குள்ள வரணும். நம்ம குழந்தைகளுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே தவிர, நம்ம வந்து திணிக்கக் கூடாது. இது கலை, வித்தை. அதுக்கப்புறம் அடுத்த தத்துவம் அராகம். அராகம் அப்டின்னா, ஆசைன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு கலை இப்ப எனக்கு வந்து படம் வரையறது ஒரு கலை அப்டின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வித்தை. அத நான் திரும்ப திரும்ப நான் செஞ்சு பார்க்குறேன். அதுல இருந்து எனக்கு வருமானம் வருது, வரல, இல்ல 10 பேர் பாராட்டுறாங்க, எனக்கு பிரைஸ் கிடைக்குது. அது முக்கியம் கிடையாது. நான் அத திரும்ப திரும்ப செய்யும்போது, எனக்கு அந்த கலை மேல ஒரு ஆசை வரும். அது 3வது தத்துவம். இந்த கலைய புரியணும். அத திரும்ப திரும்ப செய்யணும். அது மேல ஒரு ஆசை வரணும். நம்ம இப்ப பேஷன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேல பார்த்தாலும், எனக்கு இது பிடிக்கும். அதனால நான் இத செய்றேன். இதுல 1,00,000 சம்பளம் வந்தாலும் பரவால்ல. இதுல ஒண்ணுமே வரலைனாலும் பரவால்ல. நான் இத செய்வேன் அப்படின்னு நம்ம செய்றோம்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கலை மேல நமக்கு இருக்கிற ஆசை. அதுதான் அராகம். இதுவும் வந்து எல்லா உயிர்களுக்கும் அந்த அராகம்ங்கிற தத்துவம் குடுக்கப்படுது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். 6வது தத்துவம் வந்து மாயை. இந்த 6ம் தான் வித்யா தத்துவங்கள். மாயை அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு அந்த 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 விஷயம் மேல, அந்த கலை மேல திரும்ப திரும்ப அத வித்தையா செய்றோம். அது மேல ஒரு அராகம் வருது. வரும்போது அந்த மாயைய வந்து நாம புரிஞ்சுக்கிறோம். மாயை அப்படிங்கிற தத்துவம் வந்து குடுக்கப்படுது. அந்த ஆசையினால தான் நாம இந்த மாயையில வந்து இருக்கோம். அ இந்த ஆசையினால தான் நான் வந்து வாழணும்னே ஆசைப்படுறேன். இப்ப எனக்குள்ள எந்த கலையுமே இல்ல அப்டின்னா, நம்ம எப்படி இருப்போம்னா, எதுக்கு இந்த பிறவி? எதுக்கு நம்ம வாழ்றோம்? ஒரு பிரச்சனை வந்தாலே, ச்சை அப்டின்ட்டு ஒரு மனசு டல் ஆயிருது. அதே நேரம் இப்போ ஒரு வயலின் ஆர்டிஸ்ட்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, டக்குன்னு அவங்க அதுலருந்து எப்படி ரிலீவ் ஆவாங்கன்னா, அந்த வயலின் எடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மைண்ட் அதுல இருந்து போயிடும். போயிட்டு இ இந்த லைஃப அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த அந்த எண்ணம் வர்றது தான் மாயை. அந்த மாயை வரும்போது தான், நாம இன்னும் வாழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்பதான் நம்மளுடைய வினைகள் வந்து தீரும். வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு, ஒரு பிரச்சனைன்ன உடனே ஒரு சூசைட் பண்ணிட்டு, இந்த வாழ்க்கைய விட்டுட்டு போகும்போது, நம்மளுடைய வினைகள் தீரவே செய்யாது. இந்த வாழ்க்கைய நம்ம முழுமையா, சந்தோஷமா, ரசிச்சு, வாழ்ந்து, அனுபவிச்சு முடிக்கும்போது தான், அந்த வினை வந்து போகும். அதுக்காக தான் இந்த வித்யா தத்துவங்கள் கொடுக்கப்படுது. எவ்வளோ காலம் நம்ம வாழணும்? நம்ம வாழ்வதற்கு என்ன நியதி? அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட கலை என்ன? அந்த கலைய விட்றாம அத வித்தையா மாத்தணும். அந்த வித்தையில நமக்கு ஒரு அராகம் வரணும். அப்பதான் இந்த மாயை அப்படிங்கிறதுல நம்மளால இயங்க முடியும். அப்ப இந்த 6 தத்துவங்களும்
இப்ப கொடுக்கப்படுது. 25 தத்துவங்களுக்கு அப்புறம் இப்ப 6 தத்துவங்கள். ஆக மொத்தம் 31 தத்துவங்கள். இப்ப இனிமே 25 தத்துவங்கள்னு ஞாபகம் வச்சுக்காம இப்ப நமக்கு 31 தத்துவங்கள் தரப்பட்டது. இப்ப அடுத்த பாடல் 466வது பாடல் பார்க்கலாம். பிண்டத்தினுள் ளுரு பேதை புலனைந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தினுள் ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத் தமர்ந்திருந்தானே. 31 தத்துவங்கள் பார்த்துட்டோம். அடுத்து அந்த 31 தத்துவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிண்டத்தில் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல முட்டை அப்படின்னு சொல்லிட்டார். அந்த முட்டைய தான் இப்ப பிண்டம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்ப இந்த திதி குடுக்கும் போதெல்லாம் அந்த சாதத்தை இப்படி பிடிச்சு வைப்போம். முட்டை மாதிரி அதை சும்மா பிடிச்சு வைப்போம். அததான் பிண்டம் இந்த உடல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ள மொத அந்த உடல் உருவாகும் போது இப்படி சாதத்தை இப்படி பிடிச்சு வச்சா எப்படி இருக்கும் ஒரு முட்டை மாதிரி அப்படிதான் அது உருவாகுச்சு. அதுக்காக தான் அதை அப்படி பிடிச்சு வைப்பாங்க. அதுக்கு பேரு தான் பிண்டம். அப்ப இப்ப அந்த முட்டை மாதிரி இருக்க அந்த பிண்டத்தினுள் உரு போதை புலனைந்தும் பேதை புலனைந்தும். பேதை அப்படிங்கிறது நம்ம இந்த பைத்தியம், புரியாம இருக்காங்க, அறியாமையில இருக்காங்க, முட்டாள் அந்த மாதிரியான ஒரு சொல் பேதை அப்படின்னு சொல்லுவோம். பேதை புலன் ஐந்தும் அப்படின்னா இந்த 5 புலன்கள் நம்மளுடைய கண், காது, மூக்கு அததான் அவரு ஒரு குறைவான ஒரு இழி சொல்லா ஒரு பேதை புலன் ஐந்தும்னா ஒரு அறியாமை புலன் ஐந்தும்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க விடாம, இறைவனுடைய நாதத்தை கேட்க விடாம, அந்த அமிர்தத்தை சுவைக்க விடாம, இந்த 5 புலனும் என்ன பண்ணுது? வெளியில என்னெல்லாம் இருக்குன்னு தேடி தேடி போகுது. நாமளும் அது பின்னாடியே போயிடுறோம். உள்ள போக மாட்டேங்கிறோம். அதனால இந்த புலன் 5யும் அவர் பேதை புலன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேதை புலன் எங்க இருக்கு? பிண்டத்தின் உள் உரு. அந்த பிண்டத்துக்குள்ளதான் இந்த 5 புலன்களும் இருக்கு. ஆனா அது ஒரு பேதை புலன். பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது. இந்த இந்த அறிவில்லாத இந்த புலன்கள் என்ன பண்ணுதான்? இந்த பிண்டத்தினுடையே பிறக்குதான், அந்த பிண்டத்தினுடைய அழிந்துருது. இப்ப இவர் சொல்றது ஸ்தூல புலனைந்தும். ஒரு பிண்டம் முட்டை உருவாயிருச்சு. இனி அதுல சின்ன சின்னதா கண்ணு, மூக்கு, நாக்கு இதெல்லாம் உருவாகுது. இப்போ உருவான இந்த 5ம் பேதைகள். அது எப்ப இந்த உடல் அழியுதோ அப்பே சேர்ந்து அதுவும் அழிந்து போகும். பிண்டத்தினோடே பிறந்து மரிந்தது. பிறக்குது, திரும்ப அதோட அழிந்துருது. அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அவ்வகை. அதே மாதிரிதான் அண்டத்தில் அப்படின்னா இது பிண்டம். திருமூலருடைய அந்த அன்பே சிவம் அப்படிங்கிறது திருமூலருடைய ரொம்ப சிறப்பான அந்த ஒரு சொல்லுலயே அவர் அனைத்தையுமே அடக்கிட்டாரு. அதே மாதிரிதான் அண்டம் தான் பிண்டம், பிண்டம் தான் அண்டம் அப்படிங்கிறதும் திருமூலருடைய அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும். இப்ப எப்படி இந்த பிண்டத்துக்குள்ள இத்தனை தத்துவம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பார்த்தோமோ, இதேதான் அண்டத்துக்குள்ளேயும் இருக்கு. இப்ப அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அவ்வகை. எப்படி இந்த பிண்டத்துக்குள்ள இது இருந்து அழிந்து போகுதோ அதே மாதிரிதான் அண்டத்திலையும் வெளியிலையும் இந்த சீவன் இதே மாதிரிதான் இருந்து அழிந்து போகுது. இந்த உடலோடையே ஐம்புலன் பிறந்து அழியிறது போலவே அண்டத்திலையும் இந்த சீவன் இருந்து திரும்ப அழிந்து போகிறான் அப்படிங்கிறது இல்லாமலாகிறான், திரும்பவும் சேர்ந்துக்கிறான். அண்டத்து நாத தமர்ந்திருந்தானே. ஏன்னா இந்த சீவன் இந்த அண்டத்துக்கு எப்படி வந்தானா நாதமாதான் வந்தான். அந்த அண்டத்துல இருந்த நாதம் தான் இப்ப பிண்டத்துக்குள்ள வந்துச்சு. திரும்ப இந்த பிண்டம் அழியும் போது எப்படி இதோட சேர்ந்து இது அழியுதோ அப்ப இந்த நாதமானது திரும்ப போய் இந்த சீவனானது திரும்ப போய் அந்த நாதத்துக்கிட்டயே சேர்ந்துக்குது. இது அழியும் போது அது அழிவது போல எப்படி இந்த அண்டத்துக்குள்ள இந்த சீவன் நாதமா வந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் அந்த நாதத்தோடயே போய் சேர்ந்துருது. அடுத்த பாடலோட முடிச்சுக்கலாம். 400
67. இலைப்பொறி ஏற்றி எனது உடல் ஈசன் துளைப்பொறியில் கரு ஐந்துடன் நாட்டி நிலைப்பொறி 30 தீர்மை கொளுவி உலைப்பொறி 9 ஒன்று செய்தானே. இலைப்பொறி அப்படின்னா இல்லாமல், இலை அப்படிங்கிறது இல்லையதான் இங்க இலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பொறி அப்படிங்கிறது கருவி. இல்லாமல் ஆக்கக்கூடிய கருவி. ஏற்றி எனது உடல் ஈசன், அத வந்து என்னுடைய உடலுக்குள்ள ஏற்றிய ஈசன். இப்ப இந்த இலைய வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மரம் இருக்கு, அதுல வந்து பல இலைகள் இருக்கு. இந்த மரம் தான் வந்து பதி அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பல இலைகள் அதுதான் வந்து பசு. அந்த அந்த இலைகள் எப்படி ஒரு ஸ்டேஜ்ல அந்த ப அது இல்லாமல் அந்த மரத்தை விட்டு நீங்கி போகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்குள்ள ஏற்றி எனது உடல் ஈசன், அந்த மரத்தோட அந்த இலைகள் சேர்ந்து இருப்பது போல நம்மளுடைய உடலுக்குள்ள இறைவன் வந்து இருந்து துளை பொறியில் கரு ஐந்துடன் நாட்டி. துளை அப்படின்னா இந்த ஓட்டை போடுறது, துளையிடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஈசன் இறைவனானவன் இந்த உடலுக்குள்ள துளை போல அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பிண்டத்துக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு போற மாதிரி துளை பொறி ஓட்டை போடக்கூடிய ஒரு கருவி போல் கரு ஐந்துடன் நாட்டி அந்த கருவுக்குள்ள 5 விஷயங்களை வந்து கொடுக்குறாரு. அது என்னென்ன அப்படின்னா ஆ உ இம் நாதம் விந்து. இப்ப இதுக்கு முன்னாடி 31 தத்துவங்கள் பார்த்துட்டோம். இப்ப சொல்ற இந்த 5 வந்து ஒரு துளை போட்டு உள்ள சேர்க்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா? இது அடுத்த 5. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. மொத்தம் வந்து 36 தத்துவங்கள் தான். அதுல 31 இதுக்கு முந்தின பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த பாடல்ல 5. இந்த 5 தத்துவங்களை துளை போல ஊட்டுறாரு. அதுதான் ஆ உ இம் நாதம் விந்து. சில இதுல இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, சில இதுல வந்து நாதம் விந்து சுத்த வித்தை சாதாக்கியம் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லி வேற பெயர்கள்ல கொடுத்திருப்பாங்க. இது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம நாதம் விந்து அப்படின்னா என்ன சொல்வோம்? சிவனும் சக்தியும், அதுதான் நாதம் விந்து அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சிவனும் சக்தியும் இணையும் போது என்ன ஆகுதுன்னா, அதுல இருந்து 3 விஷயங்கள் பிறக்குது. ஒண்ணு, சிவன் மட்டுமே அதிகமாவும் சக்தி ரொம்ப கம்மியாவும் இருக்கும்போது அது ஒரு தத்துவம் கிடைக்குது. அடுத்து சக்தி அதிகமா சிவன் கம்மியா இருக்கும்போது, நாதம் அதிகமா விந்து அதிகமா நாதம் கம்மியா இருக்கும்போது அதுல இருந்து ஒரு தத்துவம் கிடைக்குது. சிவனும் சக்தியும் சமநிலையில இருக்கும்போது அது ஒரு தத்துவம் கிடைக்குது. அததான் ஆ உ இம்னு சொல்லியிருக்காங்க. ஆ அப்படிங்கிறது சக்தி தத்துவம், இம் அப்படிங்கிறது சிவ தத்துவம்னு எடுத்தா அந்த ஊ வந்து சிவனும் சக்தியும் இணைந்த தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்குதான் பெயர் வந்து சுத்த வித்தை அப்படிங்கிறது. அந்த சிவனுடைய சிவன் அதிகமா இருக்கக்கூடிய அந்த தத்துவம், அந்த சிவன் அப்படிங்கிறது ஞானம், அது அதிகமா இருக்கக்கூடியது. அடுத்து சுத்த வித்தை ஈசத்துவம். ஈசத்துவம் அப்படிங்கிறது அந்த அந்த அடுத்த தத்துவம். அடுத்து சாதாக்கியம் அப்படிங்கிறது இரண்டும் சமநிலையில இருக்கக்கூடியது. இந்த இதுதான் வந்து சுத்த மாயையில இருந்து இதுதான் வந்து சிவ தத்துவங்கள். மொத அந்த ஆன்மா உருவாகும் போது இது எல்லாமே அந்த தூய்மையா அந்த உடலுக்குள்ள புகுத்தப்படக்கூடிய தத்துவங்கள் தான் இந்த 5 தத்துவங்கள். துளைப்பொறியில் கரு ஐந்துடன் நாட்டி இந்த 5 தத்துவங்கள் அந்த பிண்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இலைப்பொறி 30 நீர்மை கொழுவி. இந்த அது நிலைப்பொறி அப்படின்னா அது வந்து நிலைக்கும்படி, நிலைத்து இருக்கும்படி, ஓங்கி நிற்கும்படி 30 நீர்மை கொழுவி. இதுல அந்த 30 அப்படிங்கிறது இப்ப பார்த்த 5 தத்துவங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த 31 தத்துவங்கள்ல அந்த புருடன் தான் ஆன்மாவை குறிக்கிற சொல். அதை தனியா நிப்பாட்டி வச்சோம்னா மீதி 30ம் கொழுவி அப்படின்னா அவை அனைத்தும் இணைந்து இயங்கி உலைப்பொறி
9ல் 1 செய்தானே. உலைப்பொறி அப்படின்னா இந்த உடலை சேர்த்து அதுக்குள்ள 9ல் அப்படின்னா 9 வாசல்கள். 9ல் 1 செய்தானே, அதுக்குள்ள 9 விதமான துளைகள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கண் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1. இங்கேயே வந்து 7 ஓட்டைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மலவாய், ஜலவாய் 2. ஆக மொத்தம் 9 ஓட்டைகளும் சேர்த்து செய்தானே. அப்ப இறைவனானவன் இந்த இலைப்பொறி ஏற்றி அனைத்தையும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த இறைவனானவன் அந்த பிண்டத்தின் உள்ளே ஒரு துளை போடுவது போல 5 வித தத்துவங்களையும் அதனோடு இணைத்து இந்த 5 தத்துவங்களோடு முன்னாடி கூறப்பட்ட அந்த 30 தத்துவங்கள் அந்த ஆன்மா அனைத்தையும் சேர்த்து அதற்கான 9 துளைகளும் இடப்பட்டு இறைவன் அந்த அந்த கருவை வந்து காத்து நிற்கின்றான். நான் ஒரு பாடல் இன்னைக்கு பார்க்கலான்னு பார்த்திருந்தோம். ஸோ அதையுமே பார்த்துட்டு நாம முடிச்சிடலாம். 468வது பாடல். இன்புற்று இருவர் இசைவித்து வைத்த மண் துன்பக் கலசம் அணைவான் ஒருவனே 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை வளைந்தது தானே. இன்புற்று இருவர் இசைவித்து வைத்த மண். ஆண் பெண் இன்புற்று அதன் மூலமா கிடைக்கப்பட்ட அததான் இன்புற்று இருவர் இசைவித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா எதை சொல்றாருன்னா வைத்த மண் துன்பக் கலசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது களிமண் தனியா இருக்கு, நீர் தனியா இருந்து பிரயோஜனமே இல்லை. அது ஒரு குயவன் இருந்து அதை இரண்டையும் பக்குவமா அதை பிசைஞ்சு வச்சிட்டா மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஒரு சரியான வடிவத்தை கொடுத்து அதை பானையா கொடுத்தாதான் அது முழுமை பெறும். அதே மாதிரிதான் ஆண் அப்படிங்கிற ஒரு களிமண்ணும் பெண் அப்படிங்கிற ஒரு நீரும் தனியா இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த இறைவனானவன் அந்த இருவருக்குள்ளேயும் ஒரு இன்ப உணர்வை கொடுத்து அவங்க 2 பேரையும் இணைக்கிறதோட வேலை முடியாது. அந்த ஒரு கருவை வந்து உருவாக்கும் போதுதான் அது வந்து முழுமை அடைகிறது. அததான் சொல்லியிருக்காரு. இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்ப கலசம். இந்த இடத்துல கலசம் அப்படிங்கிறது குயவன் செய்த பானை மாதிரி தான் இந்த உடல். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த உடலை வந்து செய்து கொடுத்துருக்காங்க. அது துன்ப கலசம் தான். ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா துன்பப்படதான் போகுது. அந்த துன்ப கலசம் அணைவான் ஒருவனே. அந்த கலசத்துக்குள்ள ஒருவன் இருக்கிறான். அவன் யாருன்னா ஆன்மா. இந்த கலசத்துக்குள்ள அந்த ஆன்மாவை போய் வைக்கணும். வெறும் உடலையும் உருவத்தையும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதுக்குள்ள பக்குவமா அந்த ஆன்மாவை இருக்க செய்யணும். இது எல்லாத்தையும் அவன் செய்கிறான். 9 நீர்சால் கலசம் 18. 9 நீர் சால் அப்படிங்கிறது 9 துவாரங்கள். இப்ப போன பாடல்ல பார்த்த அதே 9 துவாரங்கள் தான். இப்ப உள்ள ஆன்மாவை புகுத்திட்டாரு. இதுக்கு முந்தின பாடல்ல 9 ஓட்டைகளை போட்டு வச்சுட்டாரு. இப்ப அதுக்குள்ள பக்குவமா ஆன்மா வச்சிட்டாரு. அந்த ஆன்மா எப்ப எந்த ஓட்டை வழியா வெளியே போகுமோ தெரியாது. அப்படி போக விடாதபடி அதை காத்தும் வச்சிருக்காரு. 9 நீர்சால் கலசம் 18. இந்த இடத்துல அந்த 18 தத்துவங்களா எதை சொல்றாங்க அப்படின்னா அந்த சித்தம் மட்டும் கிடையாது. 5 தன்மேந்திரியங்கள் நம்மளுடைய பார்த்தல் கேட்டல் அந்த 5. அதுக்கப்புறம் மனம் புத்தி அகங்காரம் இந்த 3. அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்கள் கண் காது மூக்கு அந்த 5. அப்புறம் கர்மேந்திரியங்கள் 5 கை கால் வாய் அந்த 5. ஆக மொத்தம் இந்த 18 தத்துவங்களோட அந்த ஆன்மாவை என்ன செய்யறாங்களாம்? வெந்தது சூளை வளைந்தது தானே. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பானை செஞ்சிட்டாரு. குயவன் செஞ்ச பானைய அப்படியே பயன்படுத்த முடியாது. அத அந்த
அத சூடு பண்ணக்கூடிய அந்த சூளையில வச்சு கொஞ்ச நேரம் சூடு ஏத்துனாதான் அடுத்து அது வந்து உபயோகத்துக்கு தயாராகும். அதே மாதிரி இப்ப சூளைன்னு சொல்றது எதுன்னா அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை தான் சூளை. அது வந்து ஒரு வெப்பமான பகுதியா அந்த சூளை இருக்கு. அதுக்குள்ள 10 மாத காலத்துக்கு அந்த கரு முட்டைய வந்து சுட வச்சு பக்குவப்படுத்தினாதான் அடுத்து அது இயங்குவதற்கு தயாராகும் அப்படின்னு அந்த ஒரு மண் பானையையும் இந்த உடலையும் வந்து அவரு சம்பந்தப்படுத்தி சொல்றாரு. வெந்தது சூளை, அந்த சூளைக்குள்ள வச்சு வேக வைத்து விளைந்தது தானே, அப்படி விளைந்தது தான் இந்த உடல். அப்ப அந்த ஆண் பெண் இன்புறும் காலத்திலே அந்த இந்த உடல் கலசமான இந்த உடல் செய்யப்பட்டு அதற்குள்ள 9 துளைகள் இடப்பட்டு அதுல அந்த ஆன்மா புகுத்துவதற்கு அதை தயார் செய்யும் போது 18 தத்துவங்களோட அந்த ஆஹ் ஆன்மா அந்த உடல் உடல் வந்து அந்த சூளையில வைத்து பக்குவப்படுத்தி வாழ்வதற்கு தயாராக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம 5 பாடல்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். முதல் பாடல்ல அந்த ஆணினுடைய விந்து 8 விரல் கிடை பிராணனும் பெண்ணினுடைய விந்து 4 விரல் கிடை பிராணனும் சேர்ந்து 8 விரல் கிடை பிராணனான இந்த உடல் கொடுக்கப்படுகிறது. அந்த 8 விரல் அப்படிங்கிறது 8 விதமான சத்தம். ஆ உ இம். பஞ்சபூதத்துக்கான சத்தம் ல வ ர ய ஹ. இந்த சத்தம் பார்த்தோம். அதற்கு அடுத்த பாடல்ல அந்த இந்த சிறு துளி அந்த விந்துவினுடைய சிறு துளி தான் வந்து அந்த கருவுக்குள்ள போய் இந்த உடலா எடுத்து அது வந்து எப்படி காக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடல்ல எப்படி இந்த 5 புலன்களும் அந்த உடலோட சேர்ந்து பேதை புலன்கள் வந்துட்டு திரும்ப அழிந்து போகுதோ அதே மாதிரிதான் அண்டத்துல இந்த இந்த ஆன்மா நாதமா வந்துட்டு திரும்ப இந்த உடலை எடுத்துட்டு திரும்பவும் அதுலயே வந்து போய் சேர்ந்துருது. அடுத்த பாடல்ல அடுத்த 6 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பானை செய்யற மாதிரி இந்த உடலை செய்து அதை அந்த சூளையில வச்சு தயார் பண்றாரு. அந்நேரம் அதுல இருக்கிறது 18 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். 36 தத்துவம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது பிரியா. இப்ப ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆயிருச்சு. தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தது, தன்மேந்திரியம் கண்மேந்திரியம் அந்த ரெண்டும் கொஞ்சம் இதா இருந்தது. இப்ப அந்த 36 தத்துவம் வந்து நல்லாவே புரியுது என்ன என்ன இதுன்ட்டு. நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு பிரியா. ரொம்ப நன்றிப்பா. சரிங்கக்கா. இன்னும் இதுக்கே 41 பாடல்ல மொத்தம். அது ஃபுல்லா பாக்குறதுக்குள்ள இதேதான் திரும்ப திரும்ப வரும். இன்னும் நல்லா தெளிவா. உண்மையிலே அதுதான் முதல் சொன்னப்ப கூட அப்படி புரியல. இப்ப இந்த கர்ப்பகிரியை வந்தப்ப இன்னும் நல்லா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும் போது நல்லாவே புரிஞ்சுது. ஓரளவுக்கு நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. சரிக்கா. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூக்கா.